மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிக்க கூடாது. ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் இம்பார்ட்டன் கொஸ்டின் மட்டும் பேசி எதிர்பார்த்து போனோம். ஆனால் வந்து அவங்க பேட்டர்ன் மாத்துறாங்க. ஸோ உங்க சீனியர் வந்து இப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, அடுத்த வருஷம் 12th பப்ளிக் எழுத போறவங்க 10th பப்ளிக் எழுத போறவங்களாம் என்ன தப்பு பண்ணக்கூடாது, மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிக்க கூடாது. ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் இம்பார்ட்டன் கொஸ்டின் மட்டும் பேசி எதிர்பார்த்து போனோம். ஆனால் வந்து அவங்க பேட்டர்ன் மாத்துறாங்க. டஃபஸ்டா ஜெய் மாதிரி எழுதுறதுக்காண்டி புக்கிங் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இம்பார்ட்டன் கொஸ்டின் மட்டும் படிக்கக்கூடாது முதல் அட்வைஸ் தான். செகண்ட்ல வந்து ஈஸியாக தான் வரும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க இது எப்பயும் எடுக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காம்படிட்டா இந்த மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஓவரால் முக்கியம் படிக்கணும்னு இருக்கும். தேர்டா வந்து புரிந்து படிக்கிறாங்க. எல்லாருமே இதான் சொல்லுவாங்க, புரிந்து படிச்சாதான் இப்போதைக்கு எல்லாம் நார்மலாக கேட்கக்கூடிய எக்ஸாம் எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லாம் கேட்கறதுனால மஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கலாக படிக்கணும்.